கிறிஸ்துவுக்கே மனுஷ தயவு தேவைப்படுமானால் நமக்கும் நிச்சயம் மனுஷ தயவு தேவைப்படும். மனுஷ தயவு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஏதோ ஒரு இடத்துல வேணும், கன்ஃபார்மா வேணும். கல்யாணமே பண்ணாட்டியும் வேணும், ஏதோ ஒரு இடத்துல வேணும். ஜப வீட்டுல வந்து கல்யாணம் பண்ணாம இருப்பாங்க, ஆனா ஜப வீட்டுல கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு கொஞ்சம் ஆட்கள் இருப்பாங்க. அந்த மனுஷர் தேவைப்படுவார்கள். நான் அதைத்தான் சொல்ல வரேன், கன்ஃபார்மாக ஒரு மனுஷர் தயவு தேவை. அப்ப 3 முக்கியமான இடங்களிலே இயேசு கிறிஸ்துவுக்கு மனுஷர் தயவு தேவைப்பட்டது. நிறைய இடத்துல இருக்கு. வெரி இம்பார்ட்டன்டா 3 பகுதியாக நான் எனக்கு ஆண்டவர் உணர்த்துறதா சொல்றேன். முதலாவதாக வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 2:13 வாசிங்க. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். இப்போ இயேசு குழந்தையாக இருக்கிறார். நல்லா கவனிங்க, இயேசு குழந்தையாக இருக்கிறார். தேவகுமாரன் தான். வசனம் தெளிவா தான் சொல்லுது, யூதருக்கு ராஜாவை அவர் பிறந்திருக்கிறாரு. அவர் பிதாவினுடைய குமாரன், எந்த மாற்று கருத்தும் இல்ல. பிதா நினைச்சா அவர் எப்படி வேணாலும் பாதுகாக்க முடியும். ஆனால் இங்க வசனம் தெளிவா சொல்லுது, யோசேப்பு கையிலையும் மரியாள் கையிலையும் பிள்ளையை கொடுத்து விட்டு நீ என்ன